உங்களுக்கு ரொம்பவே முடி கொட்டுதா, முடி தின்னாகுதா, எவ்வளவு ஆயில் யூஸ் பண்ணாலும் growth-ஏ இல்லையா? இந்த வீடியோ முடிஞ்சா உங்க ஹேர் ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும். சோ வீடியோவை மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கார்த்தி. இன்னைக்கு நாம நேச்சுரலா ஹேர் க்ரோ ஆகணும், ஹேர் ஃபால் குறையணும், திக் ஆகணும் அப்படின்ற ஃபுல் டிப்ஸ் பார்க்க போறோம். வீட்லயே எப்படி ஈஸியா இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் வாங்க பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹேர் ஃபால் ஏன் வருது? முக்கியமான காரணம், ரூட் காஸ் கண்டுபிடிச்சா ப்ராப்ளம்கான அந்த சொல்யூஷன் ஈஸியா கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னா, ரொம்பவே நம்ம எல்லா விஷயத்துக்குமே ஸ்ட்ரெஸ் ஆயிக்கிறது. அடுத்ததா டயட் ஃபாலோ பண்ணாம இருக்கிறது, ஹார்மோன் இம்பேலன்ஸ், கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்றது, டேண்ட்ரஃப். ஸோ முடி கொட்டுறதுக்கு ஆயில் மட்டும் சொல்யூஷன் கிடையாது, ரூட் ப்ராப்ளமை சரி பண்ணணும். ஆயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. கோகனட் ஆயில், கேஸ்டர் ஆயில், ஆம்லா ஆயில், இது மூணையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்ணா, ஆயில் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கணும், ஸ்கேல்ப்ல ஜென்டிலா மசாஜ் பண்ணணும். 10 மினிட்ஸ் அப்படி நல்லா மசாஜ் பண்ணிட்டே இருங்க. பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அப்படியே 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரீயா விட்டுடலாம். சில பேருக்கு விளக்கெண்ணெய் ஒத்துக்காது, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சமா மட்டும் அதை ஆட் பண்ணிக்கோங்க. வீக்லி 2 to 3 டைம்ஸ் இது நீங்க ட்ரை பண்ணாலே போதும். அண்ட் மெயினான ஒரு டிப்பு, நைட்டு முழுக்க நீங்க இந்த ஆயிலை வச்சுட்டு தூங்கவே கூடாது. ரொம்ப தலைவலி வந்துடும். அது மட்டும் இல்லாம ஹேர் உடையவும் செய்யும். அதனால தயவு செஞ்சு நைட் ஃபுல்லா விட்டுறாதீங்க. அடுத்ததான் ஃபுட் ஃபார் ஹேர் க்ரோத். இந்த ஃபுட்ஸ் கண்டிப்பா சாப்பிடுங்க. எக்கு, கீரை, டேட்ஸ், நட்ஸ், இதுலலாம் புரோட்டீன் பிளஸ் அயன் இருக்கு. ஸோ இது இருக்கிறதுனால ஹேர் க்ரோத் ஈஸியா பண்ணி கொடுக்கும். அவுட் சைட் ட்ரீட்மெண்ட்டை விட இன்சைட் நியூட்ரிஷன் தான் இம்பார்ட்டன்ட். அடுத்ததான் ஹோம்மேட் ஹேர் பேக் ட்ரை பண்ணுங்க. கரி லீவ்ஸ், ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ், கர்டு, ஆலோவேரா, இந்த 4 பொருள் போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணிட்டு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வரவும் வீக்லி 1 டைம்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே உங்க முடியல விட்டுருங்க. மைல்ட் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். ஸோ ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகும், ஹேர் ஸ்மூத்தா இருக்கும். நான் செம்பருத்தி எல்லாம் சேர்க்கிறோம் இல்லையா, அதனால. ஓகே, அடுத்ததா வீக் 2 to 3 டைம்ஸ் மட்டும் நீங்க தலை வாஷ் பண்ணுங்க. அதிகமா வாஷ் பண்ணாதீங்க. மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. ஹாட் வாட்டர் அவாய்ட் பண்ணிடுங்க. கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்க. டெய்லி ஷாம்பு யூஸ் பண்ணாதான் டேமேஜ் அதிகமா இருக்கும். அடுத்ததா காமன் மிஸ்டேக் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், வெட் ஹேர் கோம் பண்ணாதீங்க. டைட் ஹேர் ஸ்டைல் அவாய்ட் பண்ணுங்க. அதிக ஹீட் யூஸ் பண்ணாதீங்க. சீப் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. 1 month ரிசல்ட் எக்ஸ்பெக்டேஷன். 1 வீக்ல ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகும். 2 வீக்ல சாஃப்ட் ஹேர் ஆகும். 1 monthல விசிபிள் growth உங்களுக்கு தெரியும். ஹானஸ்டா ஒன்று சொல்லட்டுமா, கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு நாள் ஃபாலோ பண்ணிட்டு வளரலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. கன்சிஸ்டன்சியா நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணதான் முடியும். ஏன்னா அது நேச்சுரல் ரெமெடிஸ். ஓகே, ஸோ இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட் வருங்க. உங்க ஹேர் ப்ராப்ளம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. 3 வீக்ஸ் வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். 3 வீக்ஸ் வரைக்கும் இந்த எப்போனாலுமே பாத்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்கும். ஸோ எல்லாருமே அதில் கமெண்ட் பண்ணுங்க, ட்ரை பண்ணிட்டு வந்துடும். ஓகேங்களா? உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அண்ட் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான ரிவ்யூஸ்க்கு அண்ட் டிப்ஸ்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எகைன் உங்களை வேறொரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ல மீட் பண்றேன். Until then, thank you so much. Take care all.